ஹாய் கைஸ். ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில நம்ம இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு குடுத்துருந்தோம். ஸோ, இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்டின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்ல நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். இப்போ இத 3 மினிட்ஸ் சார்ட்ட வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்துட்டு க்ளோஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு வருது. நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தேன். க்ளோஸ்டு பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு செப்டம்பர் 6க்கு அப்புறம் வந்துட்டு பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு பையிங் சூன், செல்லிங் சூன்ல வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு வந்துட்டு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபின் நிஃப்டில வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஃபின் நிஃப்டியோட 30 மினிட்ஸ் ஸ்பாட் சார்ட் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு குடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு மண்டே செப்டம்பர் 2. இன்னைக்கு வந்துட்டு இந்த லெவல்ல வந்து வச்சுட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு மேல ஓப்பன் ஆயிட்டு கீழ வருது. நமக்கு இம்மீடியட்டா பிரேக் டவுன் வந்துட்டு ஆகணும். பிரேக் ஆயிட்டு மேல க்ளோஸ் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் ஆகல. ஸோ நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு எடுத்திருப்போம். அந்த ட்ரேட் மாரி தான் வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு ஒபே பண்ணியிருக்கு. இங்க பாருங்க. சப்போஸ் இந்த மாரி கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழ டவுன் ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு டே ஹையே வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்கெட்டா வந்துட்டு வச்சுக்கலாம். இப்ப என்ட்ரி எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மார்க்கெட் இதுவரைக்கும் கீழ வந்துட்டு, இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் கொஞ்சம் மேல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது வந்துட்டு நம்ம நார்மல் ட்ரேடரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு திங்க் பண்ணோம். மார்க்கெட்ல அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு மேல போயிருக்கு. மேல போறப்போ நம்ம இமிடியேட்டா வந்துட்டு என்ட்ரி குடுக்க போறதில்ல. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பையிங் மைண்ட் செட்ல தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கரெக்ட்டான வந்துட்டு ஒரு பொசிஷன் வந்துட்டு கிடைக்கணும். அதாவது வந்துட்டு என்ட்ரி கிடைக்கணும். கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல பாருங்க. அதாவது வந்துட்டு 10:39 கேண்டிலோட இத பாருங்க. மறுபடியும் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு. செகண்ட் டைம் மறுபடியும் போயிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இமிடியேட்டா வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, நமக்கு ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ நம்ம டார்கெட் வந்துட்டு எது வரைக்கும் போறோம் அப்டின்றதும் நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப பயப்படாம வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு இதுதான் வந்துட்டு டார்கெட்டு. கரெக்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, அக்யூரேட்டா வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு திரும்பியிருக்கும். ஆனா, இதுல நம்ம எப்படி வந்துட்டு நான் எக்ஸிட் ஆனேன் அப்படின்றது தான் வந்துட்டு இங்க இதா இருக்கு. கரெக்ட்டா வந்துட்டு திரும்பியிருக்கும் இந்த இடத்துல மார்க்கெட்ல. ஸோ, நம்ம வந்துட்டு அப்ப வந்துட்டு சரியான பாதையில தான் வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே வந்துட்டு தெரியுது. ஏன்னா, நம்மளோட டார்கெட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு திரும்பியிருக்கு. ஸோ, இதுல நான் இப்ப ஆப்ஷன் பிரைஸ்ல வந்துட்டு எப்ப என்ட்ரி எடுத்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. 10:39 கேண்டில். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 11:15க்குள்ள வந்துட்டு என்ட்ரி வந்தது அப்படின்னா, நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் சார்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதான் ஃபின் நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட். நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 23,700 கால் ஆப்ஷன் தான் எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டு 23,700 சில்ற தான் வந்துட்டு இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நான் 23,700 கால் ஆப்ஷன வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 10:39 கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு 10:39 கேண்டிலு. ஸோ, இதில வந்துட்டு நம்ம இப்ப ஹைய பிரேக் பண்ணா என்ட்ரி எடுக்க போறோமான்னா, எடுக்க மாட்டோம். இத பத்தி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 50%ல அதாவது பிரைஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைச்சா தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். இதான் வந்துட்டு டே லோ இன்னைக்கு. டே லோல இருந்து இந்த கேண்டில வந்துட்டு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னா 50%ல வந்துட்டு 72.85 வந்துட்டு வருது. ஸோ, அதனால நான் வந்துட்டு 73ல வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. நம்மளோட ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நம்மளோட டார்கெட் வந்துட்டு போகும்பொழுது, இங்க ஆப்ஷன் பிரைஸ்ல ஹை பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 117 இருக்கு. பட் நம்ம ரூ. 73ல என்ட்ரி எடுக்கும் பொழுது, நம்மளோட 50% ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா,
அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரூ. 109.50 தான் நமக்கு 50% ப்ராஃபிட்டு. 73ல என்ட்ரி எடுத்தோம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 51 இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடியே என்னோட டார்கெட் 50% ரீச் ஆனதுனால வந்துட்டு, நான் புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு நம்ம 50%, 25% ப்ராஃபிட் புக் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்ட்ரி எடுக்கிறது வந்துட்டு கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, கரெக்ட்டா டார்கெட் வந்துட்டு போகும். அதேபோல ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு நம்ம ஃபுல் கேப்பிட்டலும் யுட்டிலைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பரான என்ட்ரி குடுத்து, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ல வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து க்ளோசிங்ல இருந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்துட்டு ஒரு 10 வீடியோ பார்ப்போம். ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு பார்ப்போம் அத. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரி டேல 2:00 மேல வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்கலாம். நான் இப்ப எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த வீடியோஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த இதுக்கான ப்ராஃபிட் தான் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோல வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்க ஆல்ரெடி வந்துட்டு 6 வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்போம். அத வந்துட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. மார்க்கெட்ல சைக்காலஜிய பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போறோம். கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ண போறோம். டார்கெட் பிளேஸ் பண்ண போறோம். வெளிய வரப்போறோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.